வணக்கம். இந்த ஆழமான அலசலுக்கு உங்கள வரவேற்கிறேன். கிரிப்டோ உலகம் செம ஸ்பீடா இயங்கிட்டு இருக்கு. நாம ஒரு ஒரு ட்ரேட் எடுக்க போறோம், அல்லது ஒரு முக்கியமான ஸ்வாப் பண்ண போறோம் அப்படின்னு நினைக்கிறப்போ, ம். திடீர்னு வாலெட் ஃப்ரீஸ் ஆனா எவ்ளோ கடுப்பாகும்னு நமக்கெல்லாம் தெரியும். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம், இந்த மாதிரி சமயங்கள்ல உங்கள அந்த டென்ஷன்ல இருந்து வெளிய கொண்டு வரதுக்கான ஒரு தேடல் தான். நிச்சயமா. இது நெறைய பேருக்கு நடக்கிறது தான். குறிப்பா டோக்கன் பாக்கெட் அப்புறம் பிட்கெட் வாலெட்கள்ல ஆப்களை பயன்படுத்துறப்போ வரக்கூடிய அந்த ஆர்பிசி எரர். ஆமா, அந்த ஃபேமஸான எரர். கரெக்ட். மற்றும் EIP 7702 ஃபர்பிடன் கான்ட்ராக்ட் அட்ரஸ், இந்த பிழைகளை எப்படி கையாளவது அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நாம டீகோட் பண்ண போறோம். ம். ஒரு முக்கியமான விஷயம், நாம இன்னைக்கு விவாதிக்க போறது எல்லாமே நமக்கு கிடைச்சிருக்கிற சோர்ஸ் மெட்டீரியல்ஸ், அதாவது சில தொழில்நுட்ப வல்லுநர்கள் பகிர்ந்துகிட்ட குறிப்புகளை அடிப்படையாக கொண்டது. இது எந்த விதமான ஃபைனான்ஷியல் அல்லது டைரக்ட் டெக்னிக்கல் அட்வைஸ் கிடையாது. கண்டிப்பா. அந்த சோர்ஸ்ல அவங்க என்ன சொல்றாங்க, அந்த ஐடியாஸ் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கறத மட்டும் தான் நாம இப்போ விரிவாக அலசப் போறோம். ஆனா, கிரிப்டோ மார்க்கெட்ல அதிக டிராஃபிக் இருக்கும்போதோ, அல்லது நெட்வொர்க் லெவல்ல பெரிய அப்டேட்கள் நடக்கும்போதோ, வாலெட்கள் ஸ்தம்பித்து போவது ரொம்பவே சாதாரணமான ஒரு விஷயம் தான். ம். நிறைய பேர் இந்த எரர் மெசேஜ்களை பார்த்த உடனே தங்களுடைய ஃபண்ட்ஸ் ஏதாவது ஆயிடுச்சோன்னு பேனிக் ஆயிடுவாங்க. ஆனா சோர்ஸ் மெட்டீரியல்ஸ்ல ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க, இதெல்லாம் வெறும் கனெக்டிவிட்டி மற்றும் அந்த புரோட்டோகால் மிஸ்மேட்ச் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தானே. ஓ, வெறும் கனெக்டிவிட்டி இஷ்யூஸ் தானா இது? புரிஞ்சுக்கிட்டா நீங்களே எந்த டெக் சப்போர்ட்டும் இல்லாம ஈஸியா இதை சரி பண்ணிடலான்னு சோர்ஸ்ல ரொம்ப கான்ஃபிடென்ட்டா சொல்றாங்க. சரி, இத கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். இந்த EIP 7702 அப்கிரேட் பத்தி சோர்ஸ்ல நிறைய விவாதிச்சிருக்காங்க. நம்ம ஆடியன்ஸ்க்கு EOA, அதாவது எக்ஸ்டர்னலி ஓன்ட் அக்கவுண்ட்ஸ் பத்தியும் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்கள் பத்தியும் நல்லாவே தெரியும். ம். ஆனா இந்த EIP 7702ஓட முக்கிய நோக்கமே ஒரு சாதாரண EOA-வை ஒரு ஒரு குறிப்பிட்ட டிரான்சாக்ஷன் நடக்கும்போது மட்டும் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் மாதிரி செயல்பட வைக்கிறது தான். இது ஒரு மிகப்பெரிய டெக்னிக்கல் ஷிஃப்ட். எக்ஸாக்ட்லி. ஆனா இது ஏன் வாலெட்களை கிராஷ் பண்ணுது? நல்ல விஷயத்துக்கு கொண்டு வந்த ஒண்ணு ஏன் இப்படி ஒரு எரர் கொடுக்குது? இங்க தான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. இந்த அப்கிரேட் ஆக்சுவலா கிரிப்டோ எக்கோசிஸ்டமை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கான ஒரு முயற்சி தான். டிரான்சாக்ஷன்களை பேட்ச் பண்றதுக்கும் ஸ்பான்சர்ட் டிரான்சாக்ஷன்ஸ்க்கும் இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே. ஆனா வாலெட் பழைய வெர்ஷன்ல இருந்தாலோ அல்லது பாலிகான் மாதிரி நெட்வொர்க்குகள்ல திடீர்னு டிராஃபிக் அதிகமானாலோ இந்த மெக்கானிசம் ஒரு ஒரு முட்டுக்கட்டையா மாறிடுது. இப்படின்னு கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? அதாவது வாலெட் ஒரு ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் மாதிரி பிஹேவ் பண்ண ட்ரை பண்ணும். ஆனா அந்த நெட்வொர்க்ல இருக்கிற கன்ஜெஷன் காரணமா அந்த ஸ்டேட் சேஞ்ச் சரியா ரிஜிஸ்டர் ஆகாது. இதனால தான் எரர் த்ரோ பண்ணுது. இது சோர்ஸ்ல ரொம்ப பிராக்டிக்கலா ஒரு எக்ஸாம்பிள் மூலமா விளக்கியிருக்காங்க. அதாவது பழைய கார்டு ரீடர்ல புதுசா ஒரு அதிநவீன கிரெடிட் கார்டை ஸ்வைப் பண்ணா என்ன ஆகும்? மிஷினுக்கு புரியாது, எரர் தான் காட்டும். கரெக்ட். அதே தான் இங்கேயும் நடக்குது. ஆரிஜின் டெஃப்யூ மாதிரி ஆப்புகள் இந்த இடத்துல தான் பிழைய காட்டுது. ஆரிஜின் டெஃப்யூயோட செக்யூரிட்டி சிஸ்டம் ஒரு சாதாரண EOA வளர்ந்து வர்ற ரெக்வெஸ்ட் மட்டும்தான் எதிர்பார்க்குது. ஆனா இந்த EIP 7702 மூலமா அந்த ரிக்வெஸ்ட் ஒரு ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் ஃபார்மேட்ல வரும்போது அந்த ஆப்புக்கு இது என்னன்னே புரியல. இதனால அது என்ன பண்ணுது, ஃபர்பிடன் கான்ட்ராக்ட் அட்ரஸ் அப்படின்னு சொல்லி அந்த டிரான்சாக்ஷனை அப்படியே ரிஜெக்ட் பண்ணிடுது. ஆமா. இது ஏதோ நம்ம வாலெட்ல இருக்கிற பிரச்சனை கிடையாது. அந்த குறிப்பிட்ட டிஆப் இன்னும் இந்த புது அப்கிரேடுக்கு ஏத்த மாதிரி தங்கள அடாப்ட் பண்ணிக்கல அப்படிங்கிறது தான் உண்மை. அதுதான் நிறைய பேர் வாலெட் ஹேக் ஆயிடுச்சோன்னு பயந்துடுறாங்க. அந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமானது. வாலெட் ஒரு ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் மோட்ல இயங்க முயற்சிக்கும் போது அதை ஏற்க தயாராக இல்லாத டிஆப்புகள் செக்யூரிட்டி காரணங்களுக்காக அந்த தொடர்பை துண்டித்து விடுகின்றன. இதனால யூசர்ஸ் ரொம்பவே குழப்பமடைவாங்க. ம். அக்கவுண்ட்ல கேஸ் ஃபீஸ் இருக்கு, எல்லாம் சரியா இருக்கு, அப்புறம் ஏன் இந்த ஃபர்பிடன் எரர் வருதுன்னு ரொம்ப டென்ஷன் ஆவாங்க. ஆமா, எனக்கே கூட அந்த மாதிரி ஒரு தடவை ஆயிருக்கு. இதுக்கு என்னதான் தீர்வுன்னு சோர்ஸ்ல சொல்றாங்க? சோர்ஸ்ல இதுக்கான தீர்வை ரொம்ப ரொம்ப சிம்பிளா சொல்லியிருக்காங்க. வாலெட்டுக்கு சென்று இந்த EIP 7702 கனெக்ஷனை தற்காலிகமா டிஸ்கனெக்ட் பண்றது மூலமா வாலெட்டை மீண்டும் பழையபடியே ஒரு சாதாரண EOA-வா செயல்பட வைக்கலாம். அந்த அன்பைண்ட் ப்ராசஸ சோர்ஸ்ல ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொடுத்திருக்காங்க. குறிப்பா பாலிகான் நெட்வொர்க்ல இந்த பிரச்சனை வரும்போது வாலெட்டோட ஹிஸ்டரி பகுதிக்கு போக சொல்றாங்க. கரெக்ட். அங்க EIP 7702 அப்படின்னு ஒரு தனி செக்ஷனே இருக்கும். அதை ஓபன் பண்ணினா எந்தெந்த நெட்வொர்க்குகள் அதுல பைண்ட் ஆயிருக்குன்னு லிஸ்ட் காட்டும். ம். அதுல தான் நாம பாலிகானை தேடணும். ஆமா,
அதுல பாலிகான் நெட்வொர்க்கை தேர்ந்தெடுத்து அன்பைண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். உங்களோட பாஸ்வேர்ட் அல்லது பயோமெட்ரிக் ஆத்தென்டிகேஷன் கொடுத்த உடனே அந்த லிங்க் கட் ஆயிடும். சூப்பர். இத பண்ணிட்டா பிரச்சனை சால்வ் ஆயிருமா? கண்டிப்பா. இதுக்கப்புறம் ஆரிஜின் டெஃபி மாதிரி டி ஆப்கள்ல ட்ரை பண்ணா அந்த ஃபர்பிடன் எரர் வராது. ஏன்னா இப்போ உங்க வாலெட் எந்த புது வித்தையும் காட்டாம ரொம்ப நார்மலா ஒரு சாதாரண வாலெட் மாதிரியே கம்யூனிகேட் பண்ணும். இந்த அன்பைண்ட் ப்ராசஸ் ஒரு ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான டெக்னிக்கல் சொல்யூஷன் தான். ஆனா சோர்ஸ்ல இன்னொரு முக்கியமான ரொம்ப அடிப்படையான விஷயத்தையும் மென்ஷன் பண்ணிருக்காங்க. அது என்ன விஷயம்? பல நேரம்